புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது பொதுமக்கள் அளிக்கும் தொலைபேசி எண்கள் திருடப்படுவதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அளித்த புகாரில் தனிநபர் தொலைபேசி எண்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாகவும், வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு செல்போன் எண்களை கொடுத்த பிறகுதான் இதுபோன்ற அழைப்புகள் வருவதாகவும், இதனால் பண மோசடி உள்ளிட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனக்கு நேற்று ஒரு 1:30 மணி போல் ஒரு கால் வந்தது. அதில் சமூக சேவை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ரோபோட்டிக் கால் வந்தது. எனக்கு அவரை பற்றி தெரியாது, உண்மையாக அவரை பற்றி நமக்கு எதுவும் பெருசாக தெரியாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு எதுவும் அழுத்தலை. ரெண்டாவது அவருடைய சேவைகள் எப்படி இதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம அவரை பற்றி தெரிஞ்சால் அவரோட சேவையை பற்றி நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு நம்ம பதில் சொல்ல. அவரை பற்றி தெரியாதுன்னா 3 அழுத்துங்கன்னாங்க. நான் 3 அழுத்தினேன். கால் கட் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு 1/2 hour 1 hour திருப்பி அதே கால் ரிப்பீட் வருது. நான் திருப்பி அட்டன் பண்ணால் நம்பரை நான் பார்க்கல. வேலை செஞ்சால் நம்பர் ஃபோன் அட்டன் பண்ணேன். திருப்பி அதே வருது. நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, 1 எழுத்துங்க 2 எழுத்துங்கன்னு சொல்லி இது கேட்கறது. இந்த பேங்க் நிறையா சைபர் கிரைம்லேருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பேங்க்லேருந்து இதுமாரி இல்லாமல் வெளிநபருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இதுமாதிரி அழுத்தினோம் காசு பறிப்பு இதுவாகிடுன்றாங்க. அதுக்காக நம்ம இப்போ சைபர் கிரைம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க நமக்கு எப்படி இந்த என் நம்பர் அவங்க எடுத்து எப்படி இது பண்ணாங்கன்றதை தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் என்னென்னா, ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. சர்வே எடுக்கிற மாதிரி 1 எழுத்தும் 2 எழுத்தும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1.5 எழுத்தும் 2 எழுத்தும் 3 எழுத்தும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கால் நான் இப்போ பேங்கிங் ஃப்ராட்லாம் பார்த்தா இதே மாதிரி தான் நம்ம ஒரு தனிநபரோட செல்ஃபோன் நம்பரை எடுத்து அந்த செல்ஃபோன்லேருந்து அவங்க இந்த பேங்க்கை அக்கௌண்ட்டு காசு எடுக்கிறது. அதெல்லாம் அதே மாதிரி என் நம்பர் இதே மாதிரி வேறு எதில் மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு காரணத்தினாலும் இந்த மாதிரி இப்போ அதுக்காக தான் ஆய்வாளர்கிட்ட என்ன சொல்லிக்கிறதுனா, அவங்க நம்பரை எங்கேருந்து எந்த சோர்ஸ் எடுத்தாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த நம்பர் கிடச்சிது, இல்லை எஸ்ஏஆர் ஃபார்மும் இப்போ எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரோம். அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்லேருந்து எதாவது எடுத்தாங்களா இந்த ஒரு சந்தேகத்துக்காக அவங்க எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆய்வாளர் வழக்கு பதிவு செஞ்சு இந்த மாதிரி அவங்க எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்க, உங்கள் நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறோம்.